சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கடகராசி ஆவணி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 5வது மாதம் ஆவணி மாதம். கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆவணி மாசம். ஆவணி மாசம் 6ஆம் தேதி வாஸ்து நாள். புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு மிக அற்புதமான நாள். அதாவது வருஷத்திலே 8 நாள் தான் வாஸ்து நாள் வரும். அதில் ஆவணி மாதம் மிக அற்புதமான வளர்பிறையில் வரக்கூடிய முகூர்த்த நாளில் வரக்கூடிய மிக அற்புதமான நாள். தவறாமல் வீடு மனைகோலி வைத்துக் கொள்ளலாம். அப்புறம் எப்போ வீடு கட்டினாலும் சரி, இந்த வாஸ்து நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக ஆவணி மாதம் 11ஆம் நாள் வரலட்சுமி விரதம். மகாலட்சுமிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். விரதம் இருந்து மகாலட்சுமிக்கு பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதியிலே நெய்விளக்கேற்றி மல்லிகைப்பூ அல்லது தாமரை பூ சாத்தி வழிபாடு செய்கிறதோ, அல்லது வீட்டிலே மகாலட்சுமி படம் வைத்து நெய்விளக்கேற்றி தாமரை மலர்களால் 108 1008 மகாலட்சுமி போற்றி வழிபாடு செய்யும் பொழுது வீட்டிலே செல்வ வளம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசம் 10ஆம் நாள் சனி ஜெயந்தி. நவகிரகத்துல சனி பிறந்தது இந்த ஆவணி மாசம் தான். அப்ப பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் 19ஆம் தேதி சிவன் கோயில் சென்று நவகிரகத்துல சனியை மேற்கு பார்த்து நடுவில் இருப்பாரு, அவருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும், கருப்பு வஸ்திரம் அணிவித்து வழிபாடு செய்வதும் யோகத்தை செய்யும். சனி குளிர்விப்பார். சனி திருப்தி படுத்தாலே நமக்கு பார்த்தீங்கன்னா கெடுபலன்கள் பெருசாக நடக்காது. சனி தான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி. இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2.5 வருஷமா அஷ்டம சனியோட பாதிப்பு அனுபவிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு செய்கிறது, எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்யும். இவங்க எல்லாமே சனியோடைய அம்சம் தான். அவங்க வழிபாடு செய்கிறது சிறப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் 26ஆம் நாள் செவ்வாய் ஜெயந்தி. நவகிரகத்துல செவ்வாய் அப்படிங்கிறவர் தைரியக்காரகன், சகோதரக்காரகன், வீரியக்காரகன், வெற்றி கிரகம். அப்ப அன்றைய தினம் நவகிரகத்துல செவ்வாய் வழிபாடு, அதாவது நவகிரகத்துல சென்டர்ல தெற்கு பாத்துல இருப்பார், அவர் தான் செவ்வாய். சிவப்பு வஸ்திரம் சாத்தி நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது, அல்லது முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது, அல்லது வீரபத்ரசாமியை வழிபாடு செய்கிறது, மதுரை வீரனை வழிபாடு செய்கிறது. இவங்க எல்லாமே செவ்வாயோட அம்சம் தான். இந்த மாதிரியான வழிபாடு செய்யும் பொழுது தைரியம் கிடைக்கும், நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரும், சகோதர வழி நன்மைகள் ஏற்படும். இந்த ஆவணி மாசம் 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். விரதம் இருந்து விநாயகர் பெருமானுக்கு தேவையான கொழுக்கட்டை, சுண்டல், இந்த மாதிரி நைவேத்தியங்கள் படைத்து அபிஷேகம் அலங்காரம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் இருந்து. அப்ப விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகர் பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் விலகும். நவகிரகத்துல கேது தான் தடையை உண்டாக்கக்கூடிய கிரகம். கேது பார்த்தீங்கன்னா எதையும் தடுக்கும், சுருக்கும். அப்ப கேதுவுடைய அதிதேவதை விநாயகர் பெருமான். அந்த தடையை உடைக்கக்கூடிய யார் அப்படின்னா விநாயகர் பெருமான் தான். அதனால பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் விநாயகர் பெருமானுக்கு ஒரு சூர தேங்காய், சிதற தேங்காய் உடைப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளையும் விலக்கி கொடுக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆவணி மாசத்துல கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்க 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். 2ஆம் அதிபதி 2ல் ஆட்சி, மிக அற்புதமான பலன். ஆனா கேதுவோட சேர்ந்திருக்காரு. கேது எதையும் தடுக்குமாச்சே, சுருக்குமாச்சே அப்படின்னா விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகர் பெருமானுக்கு இந்த மாதம் திங்கட்கிழமை தோறும் அருகம்புல் சாற்றி தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது யோகமாக இருக்கும். அப்ப 2ஆம் அதிபதி 2ல் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, வருமானம் பெருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணம், காது குத்து, கல்யாணம், இந்த மாதிரியான எல்லா சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, வருமானம் பெருக்கக்கூடிய அமைப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், உங்க பணம் வந்து சேரக்கூடிய பணமெல்லாம் வந்து சேரும். இந்த மாதம் 2ஆம் இடம் வலுவடைகிறதுனால பொருளாதார சம்பந்தமான உயர்வு இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா புதன். இந்த புதன் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். 5ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார்.
அதன் 21ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்துல செஞ்சிருக்கிறார். அப்ப ராசியில 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல புதன் செஞ்சிருக்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு தான். 3ஆம் அதிபதி வலுவா இருந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். அப்ப பாத்தீங்கன்னா எடுத்த காரியம் தடை இல்லாமல் முயற்சி அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். அதுதான் முதல் பாயிண்ட். முயற்சி அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் தடை இல்லாமல். தைரியம் கிடைக்கும். கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு சமயோசித புத்திசாலித்தனத்தால் பெரிய நன்மைகள், லாபங்கள், கமிஷன் தொகை கிடைக்கும். பத்திரப்பதிவு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது வீட்டையும் நிலத்தையும் விற்கக்கூடிய அமைப்பு, இது போன்ற வகைகளால் பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். 3ஆம் இடங்கிறது பத்திரப்பதிவு. அதனால செலவும் ஏற்படும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தானே. அப்ப இந்த மாதம் புதன் மிக அற்புதமாக இருக்கிறார். 2ஆம் இடத்துல வேற அவர் செஞ்சிருக்கிறார். புத ஆதித்ய யோகமா செயல்பட போகிறார். அப்ப வருமானம் கமிஷன் ஏஜென்சி மூலமா, கமிஷன் இந்த புரோக்கர் சம்பந்தமானவங்க, வக்கீல், இவங்களுக்கெல்லாம் நிறைய வருமானம் தரக்கூடிய மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாதம் சுக்கிரன் உங்க ராசிக்கு 4ஆம் இடம், அதாவது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியும், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாக்கக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்துக்கு 4க்கும் 11 கூடியவர் தான் சுக்கிரன். 3ஆம் இடத்துல நீச்சமாய் செஞ்சிருக்கிறார். பொதுவா 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். அவர் போய் நீச்சம் அடைவது நன்மை இல்லை. 16ஆம் தேதி வரை நீச்சவதியில தான் செஞ்சிருக்கிறார். அப்ப 16ஆம் தேதி வரை மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு நெய் விளக்கேற்றி மல்லிகை பூவோ அல்லது தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் பெருகும். அப்ப பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிச்சு 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று திக்பலம் பெற்று வலுவாக செஞ்சிருக்கிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம். அப்ப பாத்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும், அல்லது உங்க பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு யோகம், தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வீட்டு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வீடு சம்பந்தமான புதிய வேலைகளை தொடங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அதிகமான வாகனத்தையே தொழிலாக செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் யோகம். இந்த ரியல் எஸ்டேட் கமிஷன் சம்பந்தமா ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு மிக பெரும் தொகை சேரக்கூடிய யோகம். 11ஆம் அதிபதி நாளில் இருக்க வலுவடைகிறார் அப்படின்னாலே நினைத்த காரியம் நடக்கும். 11ஆம் இடங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தி. அவர் போய் ஆட்சி பெற்று நாளில் வலுவா செஞ்சிருக்கிறாருன்னா நினைத்த காரியங்கள் நடக்கும். அதாவது என்ன, நீண்ட நாளா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற காரியம் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர வழி நன்மைகள் ஏற்படும், நண்பர் வட்டாரங்களால் நன்மைகள் ஏற்படும், பெண்களால் ஆதாயம் நன்மைகள் ஏற்படும். சுக்கிரன் மிக மிக அற்புதமாக இருக்கிறார். ஆனால் மாதத்தின் பிற்பகுதிங்கிறது கடகராசிக்கு யோககரமாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்ட சொல்லக்கூடிய இடம். 10ஆம் இடம் தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார். 12ஆம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறார்னா வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், அதனால செலவு செய்யக்கூடிய அமைப்பு, சகோதரருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வீட்டுல வயதானவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அது முதலீடாக இருக்கும். சுப செலவு, அதாவது தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அது சுப செலவாக இருக்கும், முதலீடு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். செவ்வாய் மட்டும் 12ல் இருக்கார். இப்ப இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையிலே அரளிப்பூ அல்லது செம்பருத்தி பூ சாற்றி ஒரு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அமோகமான யோககரமான நன்மையான பலன்கள் அதிக அளவு நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் செலவுகள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளாலும் பெரியோர்களாலும் அதே போல தொழிலுக்காகவும் ஏற்படும். மற்றபடி நன்மையான பலன்களாக நடக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். வீடு நில சம்பந்தமான யோகம் கிடைக்கும். வீடு கட்டக்கூடிய யோகம் அல்லது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் 2ஆம் இடம் வலுவடைகிறதுனால வருமானம் பெருகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் மிகச் சிறப்பான பலன்களை தரும். அப்போ பார்த்தீங்கன்னா குரு அஸ்தங்க நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக உங்கள் ராசியில் செஞ்சிருக்கிறார். 2ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல சூரியன், 2ஆம் இடத்துல புதன் செஞ்சிருக்க போகிறார். அப்போ 2ஆம் இடம் வலுவடைகிறதுனால பொருளாதார சம்பந்தமான நன்மைகள் வரவே வராதுன்னு நினைச்ச பணம்லாம் சேரக்கூடிய அமைப்பும், பொருளாதாரத்தில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்தில் தண்ணீர் ஏற்படக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் பிரமாதமாக இருக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் அமோகமான நன்மையான யோக பலன்கள் நடக்கும் கடகராசிக்கு.